Hello everyone. எஸ்ஏஎஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல்ல இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர் ட்ரேடிங் சொல்லக்கூடிய ஒரு வகையான ட்ரேடிங்கு. ஸோ கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் ட்ரேடிங், ஃபியூச்சர் ட்ரேடிங், அதே போல் மார்ஜின் ட்ரேடிங் சொல்லக்கூடிய பல வகையான ட்ரேடிங் இருக்குது. அதில் ஆல்ரெடி ஸ்போர்ட் ட்ரேடிங் சம்மந்தமான ஒரு வீடியோ எஸ்ஏஎஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஃபியூச்சர் ட்ரேடிங் சம்மந்தமான விடயத்துக்கு இந்த வீடியோவில் முழுமையாக உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக அந்த வீடியோ பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எஸ்ஏஎஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. ஓகே, ரைட். ஃபியூச்சர் ட்ரேடிங் சொல்லும் பொழுது கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கில் ட்ரேட் பண்ண விரும்புகிற ஒவ்வொரு ட்ரேடருமே முக்கியமாக ட்ரேட் பண்ண விரும்பக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் சொல்லக்கூடிய இந்த ட்ரேடிங்கில் தான் ட்ரேட் பண்ண விருப்பப்படுவாங்க. காரணம், இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் தான் அதிகளவான ப்ராஃபிட் அவங்களுக்கு மேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சி அவங்க இதில் ட்ரேட் பண்ண விருப்பப்படுவாங்க. ஸோ இதில் ட்ரேட் பண்ணுறது எந்த விதமான தப்பும் இல்லை. ஒருவர் இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்கை ட்ரேட் பண்ண விருப்பப்படுறாருன்னு சொன்னால் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய உண்மையான விடயங்களை தெரிந்து கொண்டு ட்ரேட் பண்ணுங்க. காரணம், இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் ஒரு ஹை ரிஸ்க் அதே போல் ஹை ரிவார்டு இருக்கக்கூடிய ஒரு வகையான ட்ரேடிங். ஓகே, ரைட். இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் சம்பந்தமாக முக்கியமான ஒரு 6 விடயங்கள் சம்பந்தமாக நான் கதைக்கும் பொழுது இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் ஈஸியாக உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அதில் முதலாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் ஆஃப் கிரிப்டோ. ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் ஓனர்ஷிப்னு சொல்லக்கூடிய ஒரு விடயம் காணப்பட மாட்டாது. ஸ்போர்ட் ட்ரேடிங்கில் தான் ஒரு கோயின் நீங்கள் பை பண்ணீங்கன்னு சொன்னால் அதோட உரிமம் உங்களுக்கு வரும். பட் ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் அப்படியான ஒரு ஓனர்ஷிப் வந்து உங்களுக்கு கிடைக்காது. காரணம், இங்கே ஒரு கான்ட்ராக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை அடிப்படையாக கொண்டு தான் இங்கே ட்ரேடிங் எல்லாமே நடக்க போகுது. அதாவது ஒரு குறிப்பிட்ட கோயின்ட பிரைஸ்டு மூமெண்ட் அடிப்படையாக வைத்து ட்ரேட் பண்ணக்கூடிய நபருக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்சேஞ்சுக்கும் இடையிலான ஒரு வகையான ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த ஒப்பந்தத்தை அடிப்படையாக கொண்டு தான் ப்ராஃபிட் லாஸ் எல்லாம் தீர்மானித்து ட்ரேட் வந்து நடக்கப்படும். ஆகவே ஃபியூச்சர் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முழுவதுமான கான்ட்ராக்ட் அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடியது. ஆகவே இங்கே ஓனர்ஷிப்னு சொல்லக்கூடிய ஒரு விடயம் கிடையாது. ரைட். இந்த கான்ட்ராக்ட்னு சொல்லும் பொழுது இதில் முக்கியமான 2 வகையான கான்ட்ராக்ட் ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேடிங் பைனான்ஸில் நான் பாருங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இதில் பிடிசி யூஎஸ்டிடின்னு சொல்லக்கூடிய ஒரு கோயின் பேரில் நீங்கள் ட்ரேட் பண்ண விரும்புறீங்கன்னு சொன்னால் 2 வகையான கான்ட்ராக்ட் பார்த்து கொள்ள முடியும். இதில் பெர்பச்சுவல் கான்ட்ராக்ட், கீழே பாருங்கள் டெலிவரி, இது வந்து குவார்ட்லி கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. ரைட். இந்த பெர்பச்சுவல் அண்ட் குவார்ட்லி இந்த 2 கான்ட்ராக்டுக்கும் இடையிலான டிஃபரெண்ட்டை புரிஞ்சு கொள்ளுங்க. பெர்பச்சுவல் சொல்றது எந்த விதமான ஒரு எக்ஸ்பயர் டேட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு ட்ரேடையும் எவ்வளவு நாளும் ஓபன் பண்ணி வைக்கக்கூடிய வாய்ப்பு இதுக்குள்ள இருக்கு. அதாவது அந்த ட்ரேட் ஒன்று நீங்க டேக் ப்ராஃபிட் அல்லது ஸ்டாப் லாஸ்ல மார்க்கெட்ல இருந்து வெளியில வரலாம். அப்படி இல்லைன்னா லிக்விடிட்டி உங்களுடைய கேபிட்டல் முழுவதுமாக லிக்விடேஷன் அன்டாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த ட்ரேட் க்ளோஸ் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் பெர்பச்சுவல் கான்ட்ராக்டில் ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பயர் டேட் ஒன்று இல்லை, இத்தனை நாள் தான் இதில் ட்ரேட் பண்ண முடியும் அப்படியான ஒன்று இல்லாமல் உங்களுக்கு இதை எப்பொழுதுமே சேஃபாக வைத்துக்கொள்ள முடியும். பட் அந்த கீழே இருக்கக்கூடிய டெலிவரி அல்லது குவார்டர்லி கான்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு கோயின் அதில் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அந்த ட்ரேடுக்கான ஒரு எக்ஸ்பயர் டேட் ஒன்று கொடுப்பாங்க. அது 80 டேஸாக இருக்கலாம் அல்லது 140 டேஸாக இருக்கலாம். அப்படி குறிப்பிட்ட நாட்கள் அடிப்படையாக வைத்து அந்த ட்ரேட் வந்து நடக்கும். அந்த ட்ரேட் ஆக்டிவ்ல இருக்கும் பொழுது அந்த எக்ஸ்பயர் டேட் வந்துட்டுச்சுன்னு சொன்னால் அந்த ட்ரேட் ஒன்று ப்ராஃபிட்ல இருக்கலாம் அல்லது லாஸ்ட்ல இருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ட்ரேட் வந்து ஒட்டோவா என்ன நடக்கும்னு கேட்டால் க்ளோஸ் ஆகிரும். ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் இந்த குவார்ட்லி கான்ட்ராக்டுக்கு விட பெர்பச்சுவல் கான்ட்ராக்ட் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறது ஒரு நல்ல விடயமாக பார்க்கப்படும். இது முதலாவது விஷயம். ஓகே. இரண்டாவது விஷயம், ஹவ் டு சேவ். ஓகே, இப்போ ஸ்போர்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரிப்டோ கரன்சி சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான வாலெட் அப்படிலாம் இருக்கு, நம்ம பார்த்தோம். பட் ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் அப்படியான வாலெட் எதுவுமே நமக்கு தேவைப்படாது. காரணம், இங்கே ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் அடிப்படையில் இது ட்ரேட் நடக்கிறதால எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் ஒரு கோயினில் பை பண்ணுறீங்கன்னு சொல்லுவேன். எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த பிடிசிஎல்ல நம்ம வேறொரு கோயினோட எடுத்துக்கொள்வோம். ஒரு எக்ஸ்ஆர்பி கோயினில் ஓகே ஒரு $2 நம்ம பை லாங்
ஓபன் பண்ணியிருக்கோம்னு சொல்லும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் கீழே பாருங்க பொசிஷன் சொல்லக்கூடிய ஒரு விடயம் இருக்கு. இந்த பொசிஷனுக்குள்ள தான் நாம ஓபன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ட்ரேட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆக போகுது. இதை தவிர இதுக்கு ஸ்பெசிஃபிக்கான வாலெட் அப்படி எதுவுமே இல்லை. இது எங்கேயும் சேவ் பண்ணி வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படியான ஒரு ட்ரேட் ஓபன் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த ட்ரேட் ஜஸ்ட் உங்களுக்கு அவங்களுடைய ஃபியூச்சர் ட்ரேடிங் அந்த பிளாட்ஃபார்ம்ல இந்த டவுன் சைட் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுடைய மொபைல் போன்ல கூட உங்களுக்கு ஈஸியா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, பொசிஷன்ல ரைட். மூன்றாவது வந்து ஒரு கோல். ஓகே, இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் செய்யறதுக்கான ஒரு நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு நோக்கம் இது வந்து ஸ்போர்ட் ட்ரேடிங் மாதிரி ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விடயம் கிடையாது. அதாவது ஏதோ ஒரு கொயின்ட பிரைஸ் த மூவ்மெண்ட்டை நம்ம பார்த்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல மார்க்கெட் அப் ஆக போகுதா அல்லது மார்க்கெட் டவுன் ஆக போகுதா, இப்படி அந்த மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி நாம அந்த கொயினோட ப்ரைஸை ப்ரிடிக்ட் பண்ணி நாம ட்ரேட் பண்ண போறோம். இது ஒரு ஷார்ட் டேர்ம்குள்ள ஒரு 15 மினிட் ட்ரேடாக இருக்கலாம், ஒரு 5 மினிட் ட்ரேடாக இருக்கலாம், 1 ஹவர் அல்லது டே ட்ரேடாக இருக்கலாம், சில நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீக்லி ட்ரேடாக கூட இருக்கலாம். இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் பொறுத்தவரையில் இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் டேர்முக்குள்ளே இந்த ட்ரேடை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் கொயின்டு ஃபியூச்சர்ல கோயின் எங்க போக போகுது, பிரைஸ் எவ்வளவு தூரம் போக போகுது அதெல்லாம் இல்லாம அந்தந்த நேரத்துக்கு கோயின் எப்படி பிரைஸ் வந்து மூவ் ஆக போகுது அதை அடிப்படையாக வைத்து இங்க வந்து ட்ரேட் வந்து நடக்கும். ஓகே, இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோலா பார்க்கப்படுது. நான்காவது விடயம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, இந்த ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லும் பொழுது இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா, இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்ல இருக்கக்கூடிய ஒரு கோயின்ட பிரைஸ் அப் ஆகினாலும் நமக்கு ப்ராஃபிட் எடுக்கலாம் அல்லது டவுன் ஆகினாலும் நமக்கு ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதாவது ஒரு கோயின்ட பிரைஸ் அப் ஆகும் பொழுது நமக்கு இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்ல இங்கே பக்கம் பாருங்க ஓப்பன் லாங் சொல்லக்கூடிய ஒரு விடயம் இருக்கு. அதாவது ஒரு லாங் பொசிஷன் அப்படின்னு நம்ம தான் சொல்லுவோம். பிரைஸ் அப் ஆக போகுதுன்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு ட்ரேடை நம்ம ஓப்பன் பண்ணோம்னு சொன்னோமா, அந்த நம்ம என்டர் ஆன பிரைஸ்ல இருந்து பிரைஸ் அப் ஆகக்கூடிய சந்தர்ப்பத்தில் நமக்கு ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல ஒரு கோயின்ட பிரைஸ் நமக்கு டவுன் ஆக போகுது, மார்க்கெட் பீரிஸ் ஆக போகுதுன்னு சொல்லி நாம ப்ரெடிக்ட் பண்ணி ஓப்பன் ஷார்ட் அந்த கோயின்ல ட்ரேட் ஒன்று எடுத்தோம்னு சொன்னோம்னா நம்ம என்டர் ஆகக்கூடிய இடத்துல இருந்து மார்க்கெட் டவுன் ஆகணும்னு சொன்னா நமக்கு ப்ராஃபிட் வர போகுது. ஆக இதுல ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாருங்க, மார்க்கெட் புல்லிஸ்ல இருக்கும் பொழுதும் பீரிஸ்ல இருக்கும் போதும் கூட நமக்கு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஐந்தாவது விடயம் ரிஸ்க். ஓகே, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் ஃபியூச்சர் ட்ரேடிங்ல. இந்த ரிஸ்க்னு சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை எல்லாருமே தெரிந்திருக்கணும். காரணம் இங்க ஒரு ஐ ரிஸ்காக இருக்கக்கூடிய ஒரு வகையான பிளாட்ஃபார்ம், அதே போல ஐ ரிவார்டா இருக்கக்கூடிய ஒரு வகையான பிளாட்ஃபார்ம். இது ஏன் இங்க ஐ ரிஸ்கா இருக்குதுன்னு சொன்னா, இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்ல ஒரு முக்கியமான ஒருத்தர் இருக்காரு. அதாவது இந்த இடத்துல பாருங்க 5x சொல்லக்கூடிய ஒரு விடயம், அதை கிளிக் பண்ணுன்னு சொன்னா இந்த இடத்துல பாருங்க லெவரேஜ்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த லெவரேஜ் அடிப்படையாக வைத்து தான் இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்ல வந்து நாம வந்து ட்ரேட் பண்ண போறோம். ஓகே, இப்ப இந்த லெவரேஜ் அப்படின்னா என்னன்னு கேட்டா, ஒருத்தருக்கு தான் இருக்கக்கூடிய காசுக்கு மேலதிகமான காசு இந்த பைனான்ஸ்ல இருந்து கடன் வாங்குறது மூலமா, ஓகே, கடன் வாங்கி அவருடைய காசை அதை எண்ணி ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டுக்கு ஒரு ட்ரேட் ஒன்று பிளேஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்ல காணப்படுது. இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதால தான் எல்லாருமே ஒரு சிறிய அமௌண்ட் கையில இருந்தா கூட, எக்ஸாம்பிளுக்கு ஒரு $10 கையில இருந்தா கூட அதை ஒரு $100 $100 நினைத்து ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு $1000 நினைத்து ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. அது எதை அடிப்படையாக வைத்து யூஸ் பண்றான்னு கேட்டா, இந்த லெவரேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை அடிப்படையாக வைத்து யூஸ் பண்றாங்க. இந்த லெவரேஜ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோயினுக்குமே இந்த லெவரேஜ் அளவு வந்து என்னன்னு கேட்டா டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அது நீங்க கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. இந்த லெவரேஜ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றேன்னு கேட்டா ரொம்ப கவனமா யூஸ் பண்ணணும். அதிக அளவு கடன் வாங்கி ட்ரேட் பண்ணா அது ஆபத்துல போய் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல ப்ராஃபிட் வரும் போதும் நல்ல விஷயம், நல்ல ப்ராஃபிட் வரும். அதே போல லொஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு விடயம் வந்துச்சுன்னு சொன்னா நீங்க எதிர்பார்க்காத விட ஒரு மிகப்பெரிய லொஸ்ட் வந்து இங்க வரப்போகுது. ஆகவே ஃபியூச்சர் ட்ரேடிங்ல ரிஸ்க்னு சொல்லும் பொழுது மிகவும் அதிகளவான ரிஸ்கா இந்த இடத்துல பார்க்கப்படுது. ஒரு சிலருடைய கேபிட்டல் முழுவதுமா இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்ல இருக்கு. ஆகவே
நீங்க ஃபியூச்சர் ட்ரேட்ல ட்ரேட் பண்றீங்கன்னு சொன்னா இந்த லெவரேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை கண்டிப்பா தெரிந்து கொண்டு ட்ரேட் பண்றது நல்ல விஷயமா இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட். ஓகே, அதாவது கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் வந்து ஒரு 100% தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கே அப்படியான ஒரு விடயம் தேவைப்படாது. அதனால தான் எல்லா ட்ரேடருமே, ஒரு பிகினராக இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே உடனே இந்த ஃபியூச்சர் ட்ரேட் பண்ண விருப்பப்படுறாங்க. காரணம், ஒருத்தர் ஒரு $10 இருக்குதுன்னு சொன்னால் அந்த $10 இந்த XRP கோயினில் ஒரு லாங் பொசிஷன் அல்லது ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ண விருப்பப்படுறாருன்னு சொன்னால் அவருக்கு என்ன செய்யலான்னு கேட்டால் இந்த $10 இந்த லெவரேஜை யூஸ் பண்ணி, ஓகே, லெவரேஜை யூஸ் பண்ணி ஒரு $100 ப்ராஃபிட் வர மாதிரி அவருக்கு ஒரு ட்ரேடை பிளேஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ இந்த கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $100 இருந்தால் தான் $100 பெறுமதியான ஒரு ட்ரேடு நீங்கள் பிளேஸ் பண்ணலாம், அல்லது $1000 இருந்தால் தான் $1000 பெறுமதியான ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. நம்ம கையில் ஒரு சின்ன அமௌண்ட் இருந்தாலும் அதை லெவரேஜை யூஸ் பண்ணி அதை ஒரு பெரிய கேபிட்டலாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டால், இந்த ட்ரேட் $100 மாற்றி நம்ம ட்ரேட் பண்ணும் போது ப்ராஃபிட் வரும் பொழுது நல்ல விஷயம், இந்த $100க்குமே ஒரு ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். அதே சமயம் மறுபக்கம் நம்ம ஒரு கோயினோட ப்ரைஸை ப்ரெடிக்ட் பண்ணுறோம் லாங் அப்படின்ட்டு சொல்லி, அப்போ மார்க்கெட் மேலே போனதான் நமக்கு ப்ராஃபிட். ஒருவேளை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஆப்போசைட் டவுன் சைட் மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால் நம்மளுடைய அமௌண்ட் இங்கே வந்து லொஸ்ட் ஆக ஆரம்பிக்கப்படும். ஆகவே அப்படி லொஸ்ட்டும் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால் நமக்கு இந்த $100க்குமே லொஸ்ட்டை தாங்க முடியாது. ஜஸ்ட் இந்த $10க்கான லொஸ்ட்டை மட்டும்தான் நம்மளால தாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த $10 மட்டும்தான் நம்மளுடைய உண்மையான காசு. ஆகவே இந்த $10 உடனே லொஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகளவாக இருக்கு. அப்படி லொஸ்ட் ஆகிருச்சுன்னு சொன்னால் எகெயின் இந்த $10 உங்களுக்கு எடுக்கவே முடியாமல் போயிடும். அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் வேற ஒரு கேபிட்டல் அரேஞ்ச் பண்ணி எகெயின் ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படலாம். ஓகே, ஸோ இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் சொல்றது இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு நபர் ஃபியூச்சர் ட்ரேடிங்ல இந்த மாதிரியான விடயங்களை தெரிஞ்சிருக்கணும். பட் நீங்க ஃபியூச்சர் ட்ரேட் பண்ண போறீங்கன்னு சொன்னா கண்டிப்பா ஒரு மார்க்கெட்டை முழுமையா அனலைஸ் பண்ண கற்றுக்கொள்ளுங்க, ஒரு கோயினை அனலைஸ் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. அதுக்கு அங்கால ட்ரேடிங் சொல்லக்கூடிய இந்த விடயத்துக்கு வாங்க, அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அப்படி ஒரு ரியலாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் முதலாவது டெமோ ட்ரேடில் ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பைனான்ஸில் டெமோ ட்ரேடிங் சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணி பிறகு உங்களுடைய ரியல் அமௌண்ட்டை கொண்டு வந்து இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் போட்டு உங்களுக்கு ட்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் ஃபியூச்சர் ட்ரேடிங் சம்மந்தமான ஒரு முக்கியமான ஒரு சில விடயங்கள் கதைச்சிருக்கேன். கிரிப்டோ கரன்சியில் இந்த ஸ்போர்ட் ட்ரேடிங், ஃபியூச்சர் ட்ரேடிங் இதெல்லாம் எப்படி ட்ரேட் பண்ணுறது, இதில் இருக்கக்கூடிய மற்ற விடயங்கள் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, அதே போல் ஒரு கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கை முழுமையாக லேர்ன் பண்ண நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னால் A to Z எல்லா விடயங்களையும் SAS ட்ரேடிங் அகாடமியில் நாங்கள் வந்து இதை டீச் பண்ணுறோம், முறையாக டீச் பண்ணுறோம். ஒரு நம்பகமான ஒரு இடத்துல நீங்கள் லேர்ன் பண்ண விரும்புனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக SAS ட்ரேடிங் அகாடமி கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் கோர்ஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணி இந்த விடயங்களை முறையாக கற்றுக்கொள்ள முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதே போல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.